கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8 ஆயிடும் கோபாலு. கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8 ஆயிடும் கோபாலு. கடையில பொருள் விற்கிறதோட கஷ்டம் இந்த பொருளை கொண்டாந்து அடுக்கி கடையை வைக்கிறதாம்ப்பா. வீட்டில் எனக்கு தாலி கட்டின லூஸ் இருக்குது, அது கடப்பக்கம் வர்றதே இல்லை. அந்த லூஸை பத்த லூஸ் இருக்குதே, அது கடப்பக்கம் என் புருஷனை வர விடுறதே இல்லை. ஒண்டியா நின்று அம்புட்டு வேலையை நானே செய்ய வேண்டியது இருக்கு. வாங்கன்னு சொன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு உன்னை விட யார் இருக்கா? நீ தான் நல்ல ஊரை ஏமாத்துவ, நீயே போய் கடையை வையின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த திறமை என்ன விட்டா வேற யாருக்கு இருக்கும்? முட்டையா, இது கோழி போட்ட முட்டையா, அவிச்சி விக்க நானும் தான் ரெடியா வந்துட்டேன். இப்ப ரெடியா வந்துட்டேன். 2 ஐட்டத்தை கொண்டாந்து வச்சாச்சு, அடுத்த ஐட்டத்தை தூக்கிட்டு வந்துருவோம். இந்த முட்டை மசாலாவில் வெந்த முட்டை, இத செஞ்சதுதான் யாரு? ஏன் மாமியாரு பேர கூறு, அதிக காரம் போட்டதும் ஏன் மாமியாரு தான். அதுக்குள்ள முட்டைய போட்டதும் ஏன் மாமியாரு தான். அடுத்த ஐட்டம் ஆஃப் ஆயில் அழகா ரெடி ஆயிட்டு. ஆஃப் ஆயில இருந்து ஆம்லேட் வரைக்கும் எல்லா ஐட்டமும் சும்மா அட்டகாசமா ரெடி ஆயிட்டு. ஆனா வாங்குறது தான் வாடிக்கையாளர் இன்னும் காணுமே. ஆஹா, முட்டையோ முட்டை, இந்த சிறப்பு வேற எதுக்கு இருக்கு? கானா கானா தெலுங்கானா, இவ ஜெயிச்சிட பிறந்தவன் இவதானா. ஏ கானா கானா தெலுங்கானா, இவ ஜெயிச்சிட பிறந்தவ இவதானா. என்னடி 4 முடி நாத்து, மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி வர. ஐயோ ஐயோ, என்ன இது அநியாயம். சி 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 சி. என்னடி முட்டை கடை போட்டிருக்கேன், இப்படி சீச்சின்னுகிட்டு இருக்க? காசு முக்கியம் இல்லன்னு தான் முட்டை கடை வச்சியே. நாத்த அடிக்கும்னு தெரிஞ்சு நீயும் முட்டை கடை வச்சியே. விக்கலனாலும் பரவாயில்லன்னு முட்டை கடை வச்சியே. எனக்கு முட்டை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு முட்டை கடை வச்சியே. சீ சீ சீ, முட்டையே சீ, முட்டையெல்லாம் சீ 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 சீ, முட்டை கடை ஒரு சீ. என்ன இவ ட்ரெண்டிங் சாங்க நம்ம முட்டை கொடையோட சேர்த்து வச்சுட்டு போயிட்டால? அடியே 4 முடி நாத்து, நில்லுடி நில்லு. என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? சொன்னாதானே தெரியும். ஏண்டி இவ்வளவு நேரம் பாட்டா பாடி இருக்கேன், அது உனக்கு புரியலையா? என்னடி நீ சொல்றத பார்த்தா உனக்கு முட்டையும் பிடிக்காது, முட்டை கடையை பார்த்தாலே பிடிக்காது போல தெரியுது. இன்னும் என்ன சின்ன பொண்ணு, எனக்கு கோவம் ஒண்ணும் முட்டையை பார்த்தா இல்ல, இந்த முட்டை போடுற கோழியை பார்த்தாதான். என்னடி முட்டை போடுற கோழி உனக்கு என்னடி வஞ்சகம் பண்ணிச்சு? ஏன் அதை பார்த்தாலே பிடிக்காது? என்ன கோவம் அது மேல? சொன்னா தானடி தெரியும். பின்ன என்னடி, நான் ஒரு கோழி வளர்த்தேன் பாத்துக்க, அந்த கோழி என் சொல் பேச்ச கேட்கறதே இல்ல. கோழி சொல் பேச்ச கேட்க மாட்டேங்குதா? அப்படின்னா இந்த கோழி பக்கத்து வீட்டுல போய் முட்டை போட்டு வந்துருதாடி? முட்டையெல்லாம் என் வீட்டுலதான் போடுது. நான் ஒண்ணு சொன்னேன், ஆனா அதத்தான் கேட்க மாட்டேங்குது. இங்க பாரு 4 முடி நாத்து, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ என்னன்னு ஒழுங்கா காரணத்தை சொல்லி என்ன கடுப்பேத்தாத. பின்னடி சின்ன பொண்ணு, முட்டையா முட்டை? என் வீட்டுல இருக்க கோழி டெய்லி ஒரு முட்டை விடுது. அந்த முட்டையெல்லாம் எடுத்து நான் பிரிட்ஜுக்குள்ள சேர்த்து வைக்க வேண்டியது. சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா எல்லா முட்டையும் அதுகிட்ட கொண்டு வச்சு 21 நாள் அதை அடகாத்து, அதுக்கப்புறம் தாண்டி குஞ்சியே பொறிக்குது. ஆமா, கோழினா அப்படிதானடி பண்ணும். இப்ப என்ன அதுக்கு? இவளு என்ன கோழிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? சரிடி, தப்பு உன் கோழி மேலதான். நீ என்ன சொன்ன, அது என்ன கேட்கலன்னு சொல்லேண்டி. அப்படி கேளுடி, இப்பதான் நீ மேட்ருக்கு வந்திருக்க. இங்க பாருடி, கோழி கிட்ட சொன்ன, ஏ கோழி உன் முட்டையெல்லாம் எடுத்து பிரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் அடகாக்க வச்சு நீ அடகாத்து குஞ்சு பொறிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசே ஆயிரும் போல. பேசாட்டி நீ என்ன பண்ண, ஸ்ட்ரெயிட்டா முட்டை போடுறதுக்கு பல குஞ்சியாவே போட்டுருன்னு சொன்னேன். என்னது, கோழிட்ட போய் முட்டை போடுறதுக்கு பதிலா குஞ்சு போட சொன்னியா? அதுக்கு அந்த கோழி என்ன சொல்லிருக்கணும்? நான் முட்டை தான் போடுவேன், குஞ்சு போட மாட்டேன்னு தானே சொல்லிருக்கணும். அதுக்கு அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்னடி சொல்லுச்சு? நீ சொன்னது மட்டும் இல்லாம உன் கோழி வேற உன்கிட்ட சொல்லுதா? நீங்க மட்டும் என்ன, பிள்ளை பக்கிறதுக்கு 10 மாசம் ஆகத்தானே செய்து 10 நாள்லயா பிள்ளை பத்து போடுறேன்னு என்ன பார்த்தா கேக்குதுடி? பின்ன கோழிட்ட போய் முட்டை போடுறதுக்கு பதிலா குஞ்சு போடுன்னு சொன்னா அது இதுவும் சொல்லும், இதுக்கு மேலையும் சொல்லும். அப்புறம் என்னடி ஆச்சு? பின்ன என்ன ஆச்சு? என்ன பார்த்தா நக்கல் அடிச்ச கோழியை நான் சும்மா விடுவேனா? நக்கல் அடிச்ச கோழி அடிச்சு குழம்பு வச்சு விட்டேன். ஆக மொத்தம் கோழி அடிச்சு குழம்பு வச்சு குடிச்சுப்புட்டு முட்டை இல்லாம திரியுற, அதானடி? யார் சொன்னா? அந்த கோழி வாங்கும் போதே ஒரு சேவலும் வாங்கி இருந்தேன். அடக்கன்றாவி, சேவல் கிட்ட என்னடி சொன்ன? சேவல் கிட்ட எல்லாம் இப்படி பேச மாட்டேன்டி. அதான் பொறுமையா, நீ குஞ்சு ஒண்ணும் போட வேண்டாம், முட்டையே போடுன்னு போய் சொல்ல போறேன். என்னது, சேவல் கிட்ட போய் முட்டை போட சொல்ல போறியா? ஆமா. ஐயோ ராமா, இந்த மாதிரி கலிசடையெல்லாம் எதுக்கு என் கடப்பக்க அனுப்பி வைக்கிற? காலையிலே வந்து கண்ணீர் விட வச்சுட்டு போயிட்டாடே இவ.
அக்கா அக்கா முட்டை வாங்கிக்கிறீங்களாக்கா? ஐயே, இந்நேரம் பார்த்து முட்டை கடை போட்டிருக்கியே. நான் தான் நோன்பு திறந்திருக்கேன், உனக்கு தெரியாதா? என்னக்கா இது, நோம்பு திறந்தா என்ன மூடுனா என்ன, முட்டையை வாங்கி சாப்பிடுங்களேன்க்கா. சின்ன பொண்ணு, உனக்கு நோன்பு திறக்கிறதுனா என்னன்னே தெரியாதா? அக்கா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு ஜன்னல் கதவை திறக்கிறது, வாசக்கதவு திறக்கிறதாங்க்கா. இந்த மாதிரி வேற எதுவும் திறக்க தெரியாத. அடச்சி, வாங்கிட்டு வந்து சொன்ன மாதிரி என்ன சொல்லணும். அரே அல்லா, எல்லாருமே வீட்டு வாசக்கதவு திறப்பாங்கல்ல, இப்ப நம்ம என்ன தப்பா சொல்லிவிட்டோம்னு இந்த அக்கா போறாங்க. என்னவா இருக்கும் நோம்பு திறக்கிறதுனா? சரி, அவங்க மதத்துல ஏதாவது விரதம் இருக்கிறதா இருக்கும், இருந்துட்டு போட்டும் போட்டும். முட்டை வாங்குறதுக்கு ஏதாவது முட்டாப்பைய வருவான்னு பார்த்தா யாரையும் காணுமே. எப்பா, வயல்ல வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு. சின்ன பொண்ணு ஏதோ ஒரு கடை வச்சிருக்கா, அங்க போய் சாப்பிட்டு நாம பசி ஆத்திக்கலாம். ஆனா கையில காசு இல்லையே. சரி, அவ நம்மளை ஏமாத்துறா, ஊரை ஏமாத்துறா. அவளை நம்ம ஒரு நாள் ஏமாத்தி தான் பாப்போமே. சின்னம்மா திலகம்மா நில்லு நில்லு நில்லு, ஒல்லியம்மா குச்சியம்மா இந்த பக்கம் திரும்பி நில்லு. அம்மம்மா அழுக்கம்மா இன்னைக்காது குளியம்மா. யோ அண்ணாச்சி, என்னையா அது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? நான் நல்லா குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஐயா. என்ன சின்ன பொண்ணு, என்கிட்ட கதை விடுறியா? செண்ட் அடிச்சேன்னு சொல்லு, குளிச்சேன்னு சொல்லாத. சே, இந்த அண்ணாச்சி மட்டும் நம்ம குளிக்கலங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. சரி, விவசாயா இருக்காரு, விதவிதமா சாப்பிட்டாலும் சாப்பிடுவாரு. என்னதான் சாப்பிடுறாருன்னு பாப்போம். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு. என் கடையில் முட்டையுண்டு, ஆம்லேட்டும் ஆஃப் ஆயிலும் உண்டு. என்னது முட்டையா? சீ 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 சீ. போச்சு, இன்னைக்கு வந்த எந்த கஸ்டமருக்குமே முட்டை பிடிக்காது போல. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு நிலத்துல விளையிற காய்கறிகளை தான் பிடிக்கும், முட்டைய பிடிக்கவே பிடிக்காது. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த முட்டையும் நிலத்துல இருந்தானே வருது. இது முட்டை நிலத்துல இருந்து வருதா? கோழி நிலத்துல விளைஞ்ச காய்கறிகளை தானியங்களை சாப்பிடுது, அதுக்கப்புறமா அங்க இருக்க புழு பூச்சிகளை சாப்பிடுது, அதுக்கப்புறமா முட்டை போடுது. அப்ப இந்த முட்டை நிலத்துல இருந்தானே வந்திருக்கு. ஓ அப்படி வரியா நீ? இல்ல நான் இங்கே தான் நிக்கிறேன், அப்படி எல்லாம் வரல. இப்ப கடை யாரு கவனிக்கிறது? ஐயோ, ஆமா, என்னென்னலாம் உன் கடையில இருக்கு? வேக வைக்காத முழு முட்டை இருக்கு. கோழி முட்டையை எடுத்து பச்சையத்தான் வச்சேன், பக்குவமா யார் வேணாலும் குடிச்சு தெம்பா ஆகலாம். அடுத்து வேற என்ன இருக்கு? வெள்ளை முட்டையை எடுத்து வெண்ணிக்குள்ள போட்டு பக்குவமா அவிச்சு தோலையெல்லாம் உரிச்சு பளபளன்னு இருக்கு. அவிச்ச முட்டை தானே. ஓஹோ அப்படியா, வேற என்ன இருக்கு? அவிச்ச முட்டையை எடுத்து மசாலா எல்லாம் கலக்கி முட்டை மசாலா செஞ்சு காரசாரமா இருக்கு. ஓ அப்படி இப்படியா, சரி சரி, அடுத்து என்ன இருக்கு? கோழி முட்டையை எடுத்து கச்சிதமா உடைச்சி வெங்காயம் தக்காளி நறுக்கி உப்பை எல்லாம் போட்டு செஞ்சு வச்சேன் ஆம்லேட். அடுத்தடுத்து வெள்ளை முட்டையை எடுத்து அப்படியே உடைச்சி கல்லுல தான் போட்டு உப்பு மசால் சேர்த்து செஞ்சு வச்சேன் ஆஃப் ஆயில். அழகாக இருக்கும், அப்படியே வாயில போடலாம். என்ன விவசாயம் என்னாச்சு? விதவிதமா முட்டை இருக்கே, உங்களுக்கு எந்த முட்டை வேணும்? என் கையில காசு இல்ல பாத்துக்க. ஓசி முட்டை இருக்குமா? ஓசி முட்டை. அட கூமுட்டை பயலே, ஓசியில முட்டை வாங்கத்தான் என்கிட்ட இப்படி கதை கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஒழுங்கு மரியாதை இடத்த விட்டு ஓடிடு. ஓசி முட்டை வேணுமாமல்ல, ஓசி முட்டை. ஐயோ ராமா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே. ஒரு முட்டை கூட வியாபாரம் ஆக மாட்டேங்குதே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனால் உங்களுக்கு தான் முட்டை வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அவிச்ச முட்டை வேணுமா, ஆம்லேட் வேணுமா, முட்டை மசால் வேணுமா, ஆஃப் ஆயில் வேணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அவங்க பேரை இப்ப நம்ம பார்க்கலாம். ரோசலின், விஜய், எம்டி தங்கம், தாரணி ஸ்ரீ, பொன்னரசி, சசி, கனிஷ்கா, பொன்மலர், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, பால்ராஜ், பிரபா முகிலன், செல்வம் தமிழ்ச்செல்வம், மகிஷாலினி மதுரை, சத்யா முருகன், மாரியம்மாள் முருகன், விஸ்வா,